ஹலோ எவ்ரிவன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே லேட்டாக கிடைக்கிறதுக்கு ரீசன் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் ஓகேவா, நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்டருக்கு போயிட்டு அங்கேருந்து பசங்கள்ட்ட கொஷின் பேப்பர் வாங்கி நான் அந்த கொஷின் பேப்பர் வேகமாக பார்த்தேன். வேகமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 to 6 கொஷின் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த கஷ்டமாக இருக்கிற கொஷினை தவிர ஓகேவா, ஏன்னா ஒரு சில கொஷினை பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் பீரியட் ஓகேவா, டைம் பீரியட் அண்ட் ரேடியஸ், இதுக்கு டேரெக்டாக நம்ம கெப்லர்ஸில் அப்ளை பண்ணால் டி ஸ்கொயர் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கிற மாதிரி கொஷின் இருக்கும். இல்லை நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் என்னென்னு பண்ணால் போதும், நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஈஸியில் கணக்கில் போட்டு ஓகே டேரெக்டான ஃபார்முலா பேஸ்ட் கொஷின், ஏன்னா அந்த டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறது ரெண்டு கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஓகே ஃபிசிக்ஸ் வந்து மாடுரேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கொஞ்சம் லெந்தியான கேல்குலேஷனை பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியாது கேல்குலேஷன் எவ்வளோ லெந்தியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாட்ரேட் கொஷின், ஈஸி டு மாட்ரேட் கொஷின் பேப்பர் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ரிவ்யூ வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டு போயிட்டு பிவைக்யூ எல்லாம் இந்த வந்த கொஷின் பேப்பரோட சொல்யூஷன் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே ஃபிசிக்ஸில் டஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா. ஏன் அப்படின்னா சால்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 கொஷின்ஸ் வந்து கொஷினோட சொல்யூஷனே ரொம்ப கஷ்டம் ஓகேவா. உட்காந்து 2-3 கான்செப்ட் அப்ளை பண்ணாலும் கொஷினுக்கு ஆன்சரே வராத மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஒரு 9 கொஷின் பேப்பர் அப்படி இருந்துச்சு. ஈஸி டு மீடியம், அதாவது 2-3 கான்செப்ட் அப்ளை பண்ணி ஃபார்முலா போடுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஷின் பேப்பர் தான் ஓகேவா. பொதுவாக நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக 160 மார்க்கெல்லாம் வாங்குறது ஈஸி ஃபிசிக்ஸில் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கொஷின் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 140 மார்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நல்ல ஸ்கோர் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். பயாலஜிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கனால கொஷின் பேப்பரோட லெவல் டஃப்பாக இருக்குது ஓகேவா. உங்களோட மார்க் எவ்வளோ வருது, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் கிட்ட வருது, கெமிஸ்ட்ரி எவ்வளோ வருது, பயாலஜி எவ்வளோ வருது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் எஸ், பயாலஜி வந்து ஈஸி தான், பட் கொஞ்சம் டஃப்பான சைடு, அதாவது டைம் கன்சியூம் பண்ணிச்சு பயாலஜி. ஃபிசிக்ஸ் ரொம்பவே டைம் கன்சியூம் பண்ணிக்கிறேன். நான் இது சால்வ் பண்ணிட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் ஓகேவா. சரி என்னதான் ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா வீடியோ பப்ளிஷ் பண்ணல, அப்லோட் பண்ணிட்டேன். நான் அப்லோட் பண்ணி லைவ் போயிட்டேன். நான் அவங்கள பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க பப்ளிஷ் பண்ண விட்டாங்க. பட் எனக்கு சந்தோஷம், ஓகே சார் நல்ல வேலை பப்ளிஷ் பண்ணல. ஏன்னா நான் ஏர்லியராக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 9-10 கொஸ்டின் வந்து கஷ்டமான கொஸ்டின் ஓகேவா. அதாவது சொல்யூஷன் வர மாட்டேங்குது அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸே கொடுக்கல, கரண்ட் கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரியல ஓகேவா. ஸோ அந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்ட்டு நான் உட்காந்து இன்னொரு தடவை, ஏன்னா அது மிஸ்டேக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் உட்காந்து இன்னொரு தடவை நைட் உட்காந்து சால்வ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் அதில் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்ட்டு ஓகேவா. ஸோ ஃப்ரீயான மைண்டில் உட்காந்து சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொல்யூஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அப்டேட்டட் சொல்யூஷன் வீடியோ நான் நாளைக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், வீட்டில் ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க சரியா. நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணுங்கள், ரொம்ப நாள் நீங்கள் பண்ணியிருப்பேன் ஹார்ட் ஒர்க்கு சரிங்களா. அந்த ஹார்ட் ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாள் பிரேக் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம் எதை பண்ணலாங்கிறது நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். கரியரில் வேறு என்னென்ன பண்ணலாம், கவுன்சிலிங் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா. என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் சரிங்களா. எம்பிபிஎஸ் தான் பண்ணணுமா, எம்பிபிஎஸ்சில் எனக்கு வேறு ஏதாச்சும் பண்ணலாமா, மெடிசின் கோர்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கெலாம் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, எப்படி போகலாம் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, டோன்ட் வரி சரிங்களா. எம்பிபிஎஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம், அது லைஃப் கிடையாது. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா. நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் எப்பவுமே நல்லா இருப்பீங்க சரியா. ஓகே சார். ஸோ இது நான் சொல்லணும்னு நினச்சது. கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருக்குது, கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக 20 மார்க் வரைக்கும் மினிமம் குறையும் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் நைஸ் டே.